ஒரு சின்ன பாத்திரத்தில் அரை கப் கருப்புழுந்து எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கல்லுப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெப்பர், கொத்தமல்லி தலைகள், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரே ஒரு உளுந்து வடை மாதிரி நான் செஞ்சு எடுத்துட்டேன். அதுவும் கூட ரொம்பவே சாஃப்டாக வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த தோல் இருக்கிற கருப்பு உளுந்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது. கருப்பு உளுந்தில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறனால மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். உடம்பு வலி, உடல் சோர்வு இதையெல்லாம் போக்கி உடம்பை ஒரு ஸ்டாமினாவோட ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக வச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியானதும் கூட. தேங்க்யூ.